எல்லாருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம அழகர் ஆற்றுல இறங்குறத பற்றி தான் பார்க்க போகிறோம். 11ஆம் தேதி காலம்புற ஒரு 5:30 மணிக்கெல்லாம் 3 மாவடியில் எதிர் சேவை ஆகிடும். ஒரு கால் நீங்கள் ராத்திரி சேவிக்கணுன்னா அப்பன் திருப்பதி போனால் அநேகமாக சேவிக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே ஒரு மணி நேரம் ஹால்ட்டு. அதுக்கப்புறம் 3 மாவடியில் எதிர் சேவை. அந்த எதிர் சேவை முடிச்சுட்டு அப்புறம் என்னன்னாக்கா புதூரில் இருக்கிற மாரியம்மன் கோவில் அங்கே என்னென்னா 8:30க்கு வருது. அப்புறம் ரிசர்வ் லைன் மாரியம்மன் கோயிலுக்கு 11:30. அங்கேருந்து எல்லா மண்டபப்படியும் வந்துட்டு ரிசர்வ் லைன்லேருந்து வந்துட்டு அவுட் போஸ்ட் வரும்போது சாயங்காலம் 4:30 ஆகிடுறது. பாண்டியன் ஹோட்டலில் அவுட் போஸ்ட்டு சாயங்காலம் 4:30க்கு வருது. அதுக்கப்புறம் அம்பலகாரர் மண்டபம் அது வரும்போது கிட்டத்தட்ட 5:30 மணி ஆகிடுறது. 5:30 மணி அங்கே அந்த மண்டபங்கள் எல்லாம் சுற்றின்னு இருப்போம். ஒரு 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 படிக்கு என்ன சொல்கிறது, ஒரு தப்படிக்கு ஒரு மண்டபப்படி, ஒரு தப்படிக்கு ஒரு மண்டபப்படி, அப்படி வரிசையாக மண்டபப்படி இருக்கும். நீங்கள் இந்த எதிர் சேவையெல்லாம் பார்த்தா மூச்சு கூட விட முடியாது. அங்கே இந்த தண்ணி பீச்சுறவங்க அவங்கெல்லாம் 45 நாள் விரதம் இருப்பாங்க. 45 நாள் விரதமாக இருந்து அழகருக்கு அந்த தோல் பையனில் பசும்பாலும் தண்ணியுமா கலந்து அதுக்கப்புறம் வாசனாதி திரவியங்கள் எல்லாம் கலந்து அந்த தோல் பையை வச்சுட்டு இருப்பாங்க தண்ணி பீச்சறதுக்காக. அதுக்கப்புறம் இவ்வளோ பெருசுக்கு இப்படி இருக்கும் பெரிய கட்டை, அதில் நெருப்பை பற்ற வச்சுட்டு இருப்பாங்க. பற்ற வச்சுட்டு அங்கே பார்த்தா அவ்வளவு கோவிந்தோ 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 சத்தம் விண்ண பிளந்துரும். அவ்வளோ பெரிய சத்தம். குழந்தையிலேருந்து ஆரம்பித்து வயசானவங்க வரைக்கும் அத்தனை பேரும் கோவிந்தோ தான். அந்த தோல் பீச்சுறவங்க அந்த தோல் பையில் தண்ணி பீச்சுறாங்க இல்லையா, வீட்டுக்கு குழந்தைகள்லாம் தண்ணி பீச்சும். அதை ஒரு பிரார்த்தனையாக அவங்க வேண்டின்னு இருப்பாங்க. நாங்கள் அந்த மாதிரி கோலம் அந்த மாதிரி வேஷம் போட்டுக்கிறோம், அழகர் வேஷம் போட்டுக்கிறோம் அப்படின்னு. அதெல்லாம் அவங்க வம்ச பரம்பரையாக குழந்தைக பெரியவங்க எல்லாரும் போட்டுண்டு விரதமாக இருந்து அழகரை குளிர்விக்கிறதுக்காக இந்த அக்னி நட்சத்திர வெயில்ல அவர் அலைஞ்சு திரிஞ்சு வரார் இல்லையா, அவருக்கு தண்ணி பீச்சுவாங்க. அழகர் காலம்புற கிளம்பினதுலேருந்தே அவர் பின்னாடியே நடந்து வந்துட்டே இருப்பாங்க. எல்லாரும் இதுக்கு வண்டி வேணும் வாகனம் வேணும் அப்படியெல்லாம் கூட எதிர்பார்க்காம அது கூடவே நடந்து. அதே மாதிரி இந்த அழகர் உண்டியல் இருக்கு பார்த்தல, அது ரொம்ப ஃபேமஸ். அவ்வளவு உண்டியல் வரும், கொடை வரும், விசிறி வரும், எல்லாம் வரும். பார்த்துக்கின்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த அழகர் திருநாளை நம்ம வாயால் சொல்லி புரிய வைக்க முடியாது, அதை அனுபவிக்கணும். அதே மாதிரி எல்லாரும் சொம்பில் சுக்கு வெல்லம் பிரசாதம் அவருக்கு. அந்த சொம்புக்குள்ளே சுக்கு வெல்லம் வச்சுட்டு மேலே ஒரு இது வச்சு அதில் கற்பூரத்தை ஏற்றி அவங்களே எல்லாரும் தீபாராதனை காட்டுவாங்க. அழகருக்கு நிவேதனம் தீபாராதனை காட்டி அந்த பிரசாதத்தை எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுவாங்க. இதை தவிர புளியோதரை, தயிர் சாதம், இந்த மாதிரி கலந்த சாதங்கள், சக்கரை பொங்கல், கேசரி, இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அங்கங்கே அந்த மண்டகப்படிகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த மண்டகப்படிகள் பூராத்துலேயுமே அன்னதானங்கள் நடக்கும். விடிய விடிய நடக்கும். ஒரு ஜாதி இல்லை மதம் இல்லைங்கிறோம், ஆனால் அங்கங்கே அந்த ஜாதிகள் போட்டு தான் மண்டபப்படியெல்லாம் போட்டிருப்பா. அதில் அவங்கவுங்க மனுஷங்க இருப்பாங்க. ஏன் மிச்ச பேர் போகக்கூடாதுன்னா தாராளமாக போகலாம். எந்த மண்டபப்படிக்கல யார் போனாலும் ஏன் வந்தான்னு கேட்க மாட்டாங்க, எதுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு கேட்க மாட்டாங்க. யார் வந்தாலும் எல்லாருக்கும் சாப்பாடு உண்டு, எல்லாருக்கும் வரவேற்பு உண்டு. நம்ம எந்த மண்டபப்படிக்கிட்ட நிற்கிறோமோ அந்த மண்டபப்படியில் நின்று அழகரை சேவிக்கலாம். உட்காந்து பூஜை வாங்கிட்டு மெதுவாக கிளம்பி போவார் அவர். அதில் அவருக்கு ஒரு பெரிய ஆனந்தம். அது இந்த பக்கம் கண்ணாடி வச்சுருப்பாங்க, கண்ணாடியிலேயும் கண்ணாடி சேவை பார்த்துக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். அந்த அழகரை தூக்கின்னு போகிறதுக்கு மட்டும் ஆட்கள் மட்டும் நிறைய பேர் மாறி 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 வந்துட்டே இருப்பாங்க. ஷிஃப்ட்டில் மாறி 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 அந்த அழகரை தூக்கிட்டு வருவாங்க. பார்த்துக்கோங்க, அத்தனையும் நடந்தே தான் வருவாங்க, அந்த வெயிலில் வருவாங்க. அதனால தான் அவங்களுக்கு அந்த குளுமையான பதார்த்தங்கள் சாப்பாடு எல்லாமே கொடுக்கறது. முதல்ல ஒரு பட்டாச்சாரியார் அந்தந்த மண்டபப்படிக்கு தேங்காயெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் உடச்சி வச்சுட்டு பெருமாள் தீர்த்தம் வரும். பெருமாள் தீர்த்தம் செடாரி எல்லாம் ஆகும், சேவை ஆகும். நமக்கு பெருமாள் சேவை ஆகி தீர்த்தம் செடாரி ஆகி பிரசாதமாகி எல்லாமே ஆகும். ரொம்ப நன்னா இருக்கும். அதனால் இதை உங்கள் ஆயுளில் ஒரு தடவையாவது இந்த அழகர் திருநாளை எல்லாரும் சேவிங்க. அப்படி நமக்காக வேண்டி இறங்கி அந்த கள்ளர் திருக்கோலத்தில் நம்ம லெவலுக்கு இறங்கி அவர் ஆட்டம் போடுவார். பார்த்தீங்கன்னா பாட்டு சித்திரை கொடி பறக்க கத்திரியில் வெயில் அடிக்க மதுரை அழகு மதுரை குதிரை அழகர் குதிரை அப்படின்னு சொல்லிட்டு பாடுவாங்க. எல்லாம் ஒரே ஆட்டம். அந்த பாட்டுக்கெல்லாம் பயங்கரமாக ஆடுவாங்க. அதே மாதிரி அந்த கருப்பண்ண சுவாமி இருக்கு இல்லையா, 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி கோவில், அங்கிருந்தெல்லாம் வருவாங்க. அந்த 18ஆம் படியை சேவிக்கிறவங்கெல்லாம் வருவாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு ஏதோ பாட்டெல்லாம் பாடி 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 பாடி
அவங்க ஒரு பக்கம் ஆடின்னு இருப்பாங்க. இந்த பக்கம் வாராரு வாராரு அழகர் வாராரு அப்படின்னுட்டு விஜயகாந்த் படம் கள்ளழகர்ல வந்த பாட்டு அது. சப்பரமேறி வராரு, நம்ம சங்கடம் தீர்க்க போறாருன்னு அந்த பக்கம் ஒரு பக்கம் பாட்டு இப்படி ஒரு சத்தமா பாடிக்கின்னு இருக்கோம். இவர் வந்து அங்கிருந்து தங்க பல்லாக்கில் வருவார். வந்துட்டு அப்புறம்தான் ஒன்னொன்னா மாறுவார். அதெல்லாம் கேட்க 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 இல்லை, பார்க்க பார்க்க தான் அவ்வளோ ஒரு இதுவாக இருக்கும். சொல்லும் பொழுதே எனக்கு அப்படியே மேற்கூச்சல் எரியறது அப்படி இருக்கும். அந்த அழகர் வரதும் அந்த சேவையும் அங்கே இருக்கிற மக்கள் கூட்டமும் அந்த கோவிந்தா சத்தமும், கோவிந்தா கோவிந்தா எத்தனை கோவிந்தா சத்தம் அப்படி இருக்கும். அதெல்லாம் லைவ்ல வந்தாலும் இங்கே வர முடியாதவங்க இதெல்லாம் லைவ்ல பாருங்க, காண கண் கோடி வேணும் அதெல்லாம். அப்படி வந்து அழகர் அப்படி அனுகிரகம் பண்ணுவார். அவங்களும் வருஷம் வேண்டிண்டு அந்த இதை செய்வாங்க. அதை அடுத்த வருஷம் வரத்துக்குள்ள அவங்களுடைய அந்த பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறிடும். அதனால மக்களோட மக்களாக அழகர் வருவார். நீங்கள் எல்லாரும் அதை நிச்சயம் அனுபவிக்கணும். இதை வந்து அனுபவிச்சா தான் அதோடைய இன்னும் உங்களுக்கு அதோடைய சாநித்தியம், அழகருடைய சாநித்தியம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி என்னென்னா அழகர் ஆற்றுல எண்ணெய் பட்டு உடுத்தி இறங்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும். பச்சைப்பட்டா, வெண்பட்டா, நீலப்பட்டான்னு. பட்டு எப்பவும் ஒரே வஸ்திரம்தான் அவள் உடுத்துறா. அழகர் என்னென்னா அந்த தல்லாகுளம் பெருமாள் கோவில் இருக்குது, பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில். அது வந்து திருமலை நாயக்கருக்கு குழந்தை இல்லாமல் இருந்ததாகவும், அந்த பிரசன்ன வெங்கடேசர்கிட்ட வேண்டிக்கவும் அவருக்கு குழந்தை பிறந்ததாகவும், அதுக்காக வேண்டி இந்த பாலாஜி கோவில், அதாவது வெங்கடேசன் தான் திருப்பதி பெருமாள், அவர் கோவில் அங்கே அவர் கட்டினதாகவும் சொல்கிறா. அந்த கோவிலில் அந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் இருக்கு இல்லையா, தல்லாகுளம் கோவில், அந்த கோவிலுக்குள்ளே ராத்திரி ஒரு 8-8:30 உள்ளே போயிடுவார். உள்ளே போயாச்சு. அதை சுற்றி இருக்கு, அந்த கோவிலை சுற்றி அது கிட்டத்தட்ட ஒரு 20-25 மண்டகப்படி இருக்கும்னு நான் நினைக்கிறேன், கோவில் சுற்று பிரகாரத்தில் மட்டும். அதுக்கப்புறம் அது வாசலில் பார்த்தெல்லாம் ஒரு அடிக்கு ஒரு மண்டகப்படி. இந்த மண்டகப்படி எல்லாம் வாங்கிட்டு அவர் அதை ஃபுல்லாக அந்த கோவிலை சுற்றி அந்த சுற்றி பிரகாரங்கள்லாம் சுற்றிட்டு ஒரு 8-8:30 தல்லாகுளம் பெருமாள் கோயில் உள்ளுக்குள்ளே போயிடுவார். உள்ளுக்குள்ளே போயிட்டாருன்னா அங்கே ஃபுல்லாக திருமஞ்சனம் நடக்கும். நம்ம வேணும்னாலும் உள்ளே போயிடலாம். ஆனால் கதவை பூட்டிடுவா. 12 மணிக்கு மேலே தான் கதவு திறப்பா. நம்ம உட்காந்து பொறுமையாக அந்த திருமஞ்சனம் ஃபுல்லாக சேவிக்கலாம். பெருமாளுக்கு அங்கே திருமஞ்சனம் ஆகும். இதில் என்னன்னு கேட்டால், கூட்டத்தில் சமாளிச்சுட்டு போயிட்டு வர முடியும் அப்படிங்கிறவா அந்த தல்லாகுளத்துக்குள்ளே என்டர் ஆகுங்க. இல்லை எங்களால் முடியாது அப்படிங்கிறவங்கெல்லாம் ஓரமாக ஏதாவது ஒரு மண்டபப்படிக்குள்ளே நின்றுண்டு அங்கேயே சேவிச்சிருங்கோ. நாங்கள் வருஷம் என்ன பண்ணுவோன்னா, கோவிலுக்கு எதிர்த்தா போலயே அந்த மண்டகப்படிகளில் அந்த கருப்பண்ணசாமி கோயிலுக்கு பூஜை பண்ணுவார் இல்லையா, அந்த பட்டாச்சாரியராக இருக்குது, அங்கே நின்று கூட சேவிப்போம். நாங்கள் ஒரு வருஷம் சின்னவளையும் கூட்டுன்னு போயிருந்தோம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த நெருப்பு பந்தம் இருக்கு இல்லையா, நெருப்பு பந்தத்தை இவளை நடுவில் நிற்க வச்சு அந்த பந்தம் வச்சுட்டு இருக்கிறவங்க ஒரு 5-6 பேர் இவளை சுற்றி ஜங் ஜங் கோவிந்தா 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 கோவிந்தான்னு ஆடவும், இவ பெருசாக ஓன்னு அழுது அலறி அந்த ஏரியாவே மக்களமாக எடுத்து அந்த மாதிரி எல்லாம். ஏன்னா நம்ம அந்த கூட்டத்துக்குள்ளே போகும்போது அந்த நெருப்பு பந்தம் அங்கே ஃபுல்லாக இருக்கும். ஆனால் எந்த ஒரு சேதாரத்தையும் இது வரைக்கும் பெருமாள் கொடுத்ததில்லை, நல்லபடியாக தான் நடந்துன்னு வருது. அதனால அந்த பந்தமும் அந்த கோவிந்தா சத்தமும் தண்ணியும் பீச்சு அடிப்பா. அதாவது ரொம்ப மூச்சு விட முடியாத அளவுக்கு தண்ணி பீச்சு அடிப்பா. இதெல்லாம் நாங்கள் அப்புறம் ஒரு வருஷம் ராமராயர் மண்டபப்படியில் போய் பார்ப்போம் அப்படின்னு போயிருந்தோம். அங்கே தான் தண்ணி பீச்சுவா, பயங்கரமான தண்ணி பீச்சு. சரி நம்ம இப்படியால கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, இப்படி வெளியேறிடுவோன்னா அழகர் இப்படி எதிர்த்து நிற்கிறார். சரி நம்ம இந்த பக்கத்தால் வெளியேறுவோன்னா இங்கே வந்து நிற்கிறார் அழகர். அப்படி போயிடுவோம், எந்த பக்கமும் எங்களை போக விடல. சுற்றி வந்து அப்படியே எதிர்க்க நின்று சேவை சாதிக்கிறார். பெரும்பாலும் நன்னா பார்க்கணும்னு சொன்னோமா, அப்படியே எங்களையே சுற்றி வந்து எங்களுக்கு எதிர்த்தாப்புல நின்று சேவை சாதிச்சு போர்னு ஆயிடுது. அதில் என்ன ஆயிடுதுன்னா, அந்த நமக்கு பக்கத்து வீட்டில் அவள் வந்து என்ன பண்ணுவான்னா, தண்ணி பீச்சு அடிக்கிறவா ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. அவள் வீட்டு பொண்ணு என்ன ஆயிடுதுன்னா இல்லை மிஸ் ஆகிடுது. அது அங்கே நடுவழியில் 2 பான்னு அழுதுன்னு இருந்தது. நல்ல வேளை நாங்கள் பார்த்தோம். சரி நீமா உன்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுடுறோம், உங்கள் மனுஷங்களெல்லாம் எங்களால் தேட முடியாது, உன்னை வீட்டில் விட்டுறோம் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை நாங்கள் கூட்டுன்னு போயிட்டோம். செருப்பு எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடும் அங்கே. அதனால 2வது அங்கெல்லாம் அப்படியே தண்ணி கொட்டி சதன்னு இருக்கும் பார்த்துக்கோங்க, அப்படி இருக்கும். அதனால இதுக்குள்ளெல்லாம் சமாளிக்க முடியும் உங்களாலன்னா ராமராயர் மண்டபப்படி இங்கெல்லாம் போங்க. ஆமாம், குளிச்சு தான் வரணும்.
இல்லை அங்கெல்லாம் எங்களாலலாம் முடியாது அப்படின்னா ஒரு ஓரமாக மண்டபப்படிகளில் நின்றுண்டு நீங்கள் சேவிச்சிருங்கோ. அதனால இப்பெல்லாம் ரிசர்வ் லைனு அந்த ஏரியாலாம் இருக்குது பற்றிலாம் அங்கெல்லாம் சேவிக்கலாம். பாலத்துக்கு கீழே நின்றுட்டோம்னா அப்படியே வரிசையாக வருவார். அந்த கமிஷனர்களுடைய மண்டகப்படி, ஜட்ஜு குவார்ட்டர்ஸ் மண்டகப்படி அப்படின்லாம் வரிசையாக இருக்குது. போலீஸ் குவார்ட்டர்ஸ் மண்டகப்படி அப்படிலாம் இருக்குது. அங்கெல்லாம்னாக்கா சேஃபாக நம்ம நின்றுக்கலாம். அதை நின்று நம்ம சேஃபாக சேவிச்சுட்டு வந்துடலாம். இதெல்லாம் முன்னாடி சின்னவாளாக இருக்கும் பொழுது நாங்கள் அதெல்லாம் போய் அப்படியெல்லாம் பார்த்துருக்கோம் அழகரை. அதை அவர் பின்னாடியே போவோம், போய் ஒவ்வொரு இதுவாக சேவிக்கிறது. அது ஒரு சொல்ல முடியாத ஒரு அனுபவம். அதை அனுபவிச்சு தான் பார்க்கணும். அதனால் இது 2ஆம் நாள் ராத்திரி 12 மணி வரைக்கும் விடிய விடிய திருமஞ்சனம் நடக்கும். திருமஞ்சனம் முடிஞ்சு அதுக்கப்புறமா தான் தங்க குதிரை வாகனத்தில் பெருமாள் கிளம்புவார். இதை நம்ம அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன்.